வணக்கம். என்னுடைய பேர் ராஜலிங்கம். என் அப்பா பேர் மருதமுத்து. நான் இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் வட்டம், பெருமாள் மலை அடுக்கல் கிராமம் பகுதியில் வாழ்ந்து வருகிறேன். 2018 13/11/2018 என்னுடைய மருமகன் தீயினால் தீ விபத்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு நிவாரணம் கேட்டு பல முறை நான் மனு கொடுத்துருக்கேன். அது முதல் தகவல் அறிக்கை, ரெண்டாவது அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, மூணாவது அவங்களுடைய பரிந்துரை கடிதம், திண்டுக்கல் மாவட்டம் கலெக்டருக்கு பரிந்துரை கடிதம், ஆர்ஐ கையெழுத்து, தாசில்தார் கையெழுத்து, ஆர்டிஓ கையெழுத்து எல்லாம் போட்டு அனுப்பி இன்றைக்கி 6 வருடங்கள் ஆகுது. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நான் ஒரு ஆண்டிகேட்டு, நான் ஊனமுற்றவனாக இருக்கேன். இந்த நேரத்தில் நான் தாசில்தார் அலுவலகம், கலெக்டர் அலுவலகம் ஏறி இறங்கி ஓஞ்சி போயிட்டேன். இதுவரைக்கும் இந்த பொண்ணுக்கு நிவாரணம் கிடைக்கல. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய நான் தான் படிக்க வைக்கிறேன். அந்த பொண்ணோட கணவர் கொஞ்சம் ஒரு சைக்கோ மாதிரி, அவர் அந்த இறந்ததுலேருந்து அப்படியே இருக்கார். எதுவுமே இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. நான் தான் கொண்டு போய் படிக்க வைக்கிறேன். ஒரு கஷ்டத்தில் இருக்கேன். எனக்கு நிவாரணம் இந்த கவர்மெண்ட்டு இதுவரைக்கும் கொடுக்கல. 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் அலைஞ்சி ஓஞ்சி போய் உட்காந்துருக்கேன். இந்த பொண்ணு இந்த இடத்துல தான் இறந்தாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ஊர் மக்களுக்கும் தெரியும், எல்லா ஆர்டிஓலேருந்து கலெக்டர்லேருந்து எல்லாத்துக்கும் தெரியும். எல்லோரும் போயிருக்காங்க. இது வரைக்கும் எந்த நிவாரணமும் கிடைக்கல. ஆனால் எடப்பாடி ஐயா இருக்கிறக்குள்ள, முதலமைச்சராக 3 லட்சம் அறிவித்தாங்க. இது வரைக்கும் கிடைக்கல. எங்களுக்கு நிவாரணம் கண்டிப்பாக கொடுக்கணும். குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க பொண்ணை படிக்க வைக்கிறேன். 7 வயசு 7ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்னு இந்த மனு கொடுத்தேன். இதுக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கலை. அந்த பொண்ணுடைய ஆதார் அட்டை இது, போலீஸ் தகவல் அறிக்கை, இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, இது அவங்க இறந்ததுக்கான அத்தாட்சி, இறப்பு சான்றிதழ் கொடுத்த கடிதம், மனு. இது பரிந்துரை கடிதம். கலெக்டர்லேருந்து ஆர்டிஓலேருந்து தாசில்தார்லேருந்து அவ்வளவும் பரிந்துரை பண்ணி உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கும்படி அவங்கள அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இது வரைக்கும் அந்த ஃபைலை கண்டுபிடிக்க முடியல. நானும் ஓஞ்சி அலைஞ்சி ஓஞ்சிட்டேன். இது வரைக்கும் நிவாரணம் கிடைக்கல. நான் அந்த பொண்ணோட ஆதார் அட்டை, குழந்தையோட ஆதார் அட்டை இது வரைக்கும் கிடைக்கல. கவர்மெண்ட்டு தயவுசெய்து இந்த ஏழ்மை நிலையை கருதி என்னுடைய மருமகளுக்கு நிவாரணம் கொடுக்கும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மருமகளோட ஆதார் அட்டை இது. அந்த என் மருமகளோட குழந்தையோட ஆதார் அட்டை படிக்க வச்சுருக்கேனே, அதே அந்த ஆதார் அட்டை இது. இது அவங்களுடைய ஓட்டு ஐடி. இது எல்லாம் ஆதாரபூர்வமாக அவ்வளவும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் பூரா வச்சுருந்து நான் அலைஞ்சது தான் மிச்சம். எனக்கும் வயசாகிடுச்சு. எனக்கும் 60, 65, 70 வயசு ஆக போகுது. நான் ஏறி இறங்கினது தான் எனக்கு பலன் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் எந்த இதுவும் கிடைக்கல. இந்த வீடு கட்டக்கூட முடியலை. இந்த வீடு எரிஞ்ச வாக்கில் கிடக்கு. அப்படியே இது அப்படியே இருக்குது. இவங்க இங்கே தான் எரிஞ்சது. இது கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்லி மனு கொடுத்து, ஏகப்பட்டது மனு கொடுத்து இது வரைக்கும் கிடைக்கல. 6 வருஷமாக அலைஞ்சிருக்கேன் நான். கவர்மெண்ட்டு எனக்கு இந்த ஏழ்மை நிலையை கருதி எனக்கு நிவாரணம், என் மருமகளுக்குள்ள நிவாரணத்தை கொடுக்கும்படி மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அலைஞ்சி ஓஞ்சி போய் தான் இப்போ மீடியாவுக்கு கொடுத்துருக்கேன். அவர் எனக்கு மீடியா உதவி செஞ்சு, மீடியாக்காரங்க இதை கேட்டு எனக்கு இந்த நிவாரணத்தை கொடுக்கும்படி மிக பணியுடன் கேட்டுக்கிறேன்.